எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்குள்ளேயுமே இந்த குழப்பம் ஒன்று இருக்கும். யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. நான் எல்லாம் சரியா தானே செய்கிறேன், எல்லாமே நான் பார்த்து பார்த்து செய்கிறேன், சரியா செய்கிறேன், ஆனால் எல்லாமே தப்பாகவே தெரியுது, ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த வருத்தம், அந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், உங்களுக்கும் எனக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் 96% பேர் அதே குழப்பத்தோடு தான் இருக்காங்க. யதார்த்தம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க. யதார்த்தம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் யதார்த்தத்தை மாற்ற முடியாது இல்லையா. நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, அரசர்கள், ஆட்சியாளர்கள், ஞானிகள், குருக்கள், பகுத்தறிவாளர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், பிரதமர்கள், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. யாருக்குமே அப்படி ஒரு வரலாறு கிடையாது. மக்கள் என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க, முழுசாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட திட்டத்தை நான் முழுசாக அவங்கக்கிட்ட போய் சேர்த்துட்டேன், என்னோட கொள்கையை அவங்கக்கிட்ட நான் முழுசாக நான் சேர்த்துட்டேன், என்னோட எல்லா விஷயங்களையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற வரலாறு இங்கே யாருக்குமே கிடையாது. மாமியார் என் மருமக என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்ல முடியாது. மருமக சொல்ல முடியாது என் மாமியார் என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கணவன் மனைவி கூட ஒருத்தர் சொல்லிக்க முடியாது என் கணவர் என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க, என் மனைவி என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க. யாருமே யாரையும் முழுசாக புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி ஒரு வரலாறு இங்கே யாருக்குமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே நாமளே நம்மளை இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கல. ஒரு நாளும் நம்மளே மாறிக்கிட்டு இருக்கோம். நமக்கே தோணும் நிறைய நேரங்களில், என்னால் இந்த விஷயம்லாம் கூட செய்ய முடியுமா, இப்படி கூட எனக்கு பேச தெரியுமா, இதெல்லாம் கூட என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளேயே நிறைய புதுமைகள் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத யோசிச்சு பாருங்க. அதே விஷயம், அதே பிரச்சனை, அதே சூழல். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பயந்துருப்பீங்க, 10 வருஷத்துக்கு பின்னாடி அதை நீங்கள் போல்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரும் இல்லையா, அன்னைக்கு மட்டும் எனக்கு இந்த தைரியம் இருந்திருந்தா நான் வேற மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்னு. அன்னைக்கும் அந்த தைரியம் உங்களுக்குள்ளே தான் இருந்தது. அந்த காலமும் சூழலும் அது இப்போதான் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுது அப்படின்னு சொன்னால், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே இங்கே நிறைய விஷயம் இருக்குது. நாம புரிஞ்சுக்கிறதுக்கே இங்கே நிறைய விஷயம் இருக்குது. நாமளே நம்மளை புரிஞ்சுக்காம இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தேவையில்லாத குழப்பம் தானே, அது தேவையில்லாத வருத்தம் தானே. இப்போ புரிஞ்சுதா நான் சொன்னது? அஸ்ஸலாமு அலைக்கும்.